சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கற்பூர மணம் பொருந்திய இலைகள், கதிராக வளர்ந்த பூங்கொத்துக்கள், சிறு செடி, தமிழகமெங்கும் தானே வளரும் செடி, நமது இந்திய நாட்டை தாயகமாக கொண்ட செடி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இந்த செடி பரவி இருக்கு. மூலிகை செடி, விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஒரு இடத்துல ஒரு செடி வளர்ந்துடுச்சுன்னா அந்த செடியிலிருந்தே விதைகள் கொட்டி மழை பெய்யும் காலங்களில் தானாகவே வளரும் செடி இது. வெறும் இலைகளை வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில்களில் இந்த செடியின் இலை மாலைகள் ரொம்ப பிரபலம். இந்த செடியின் இலை, தண்டு, பூ, வேர் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. தெய்வீக மூலிகை, கல்ப மூலிகை, வீட்டு உபயோகம், மருந்து, வாசமுடைய பூச்சி மருந்துகள், வாசனை பொருட்கள், கஷாயம், சூரணம் போன்றவை தயாரிக்க இந்த செடி பயன்படுகிறது. முத்துக்குமார் சார், என்ன செடி கண்டுபிடிச்சிருப்பீங்களே? இருமல், சளி, ஜலதோஷம், தொற்று நீக்கி, கிருமி நாசினி, பல்வேறு வியாதிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் தடுக்கும் ஆற்றல் கொண்டது இது. என்ன செடி, என்ன இலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? துளசி இலை. நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, இப்படி பல வகைகள் துளசி இலை. துளசி இலைகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றிடும். உடலின் உள்ளே இருக்கும் வெப்பம், வியர்வையை அதிகமாக பெருக்கும் குணமும் இதற்குண்டு. குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, இருமலை அகற்ற துளசி சாறுடன் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடணும்னு இயற்கை வைத்தியத்தில் சொல்லுவாங்க. வீடுகளில் துளசி இலைகளை கொத்து கொத்தா கட்டி வச்சாலும், வீட்டை சுற்றி துளசி செடிகளை வளர்த்தாலும் கொசுக்கள் வராதுங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வீடுகளில் பின்பக்கமோ முன்பக்கமோ துளசி மாடம் கட்டி அதில் 1-2 செடிகளை வளர்ப்பாங்க. துளசி செடிகளை வீட்டு தோட்டத்தில் இடத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு செடி, கொடி, பழமரம், தென்னை மரம், வாழை மரம்னு ஏதாவது ஒன்று நட்டு வளர்ப்பாங்க. நமது வீட்டு தேவைக்கு ஏற்றபடி ஒரு சில தாவரங்களை நட்டு வளர்க்கணும். அந்த ஒரு சில தாவரங்களில் துளசியும் ஒன்று. எங்கேயும் பசுமை பரப்பு இருக்கணும். பசுமை பரப்புங்கிறது செடி, கொடி வகைகள், மரம், மட்டை, மூலிகை செடி, சோத்து கத்தாழை, எது வேணும்னாலும் இருக்கலாம். உபயோகரமான தாவரங்களாக இருக்கணும். முத்துக்குமார் சார், துளசியை 1-2 செடியாக வளர்க்குறவங்களத்தான் நாம் பார்க்குறோம். அவங்க தான் அதிகம். ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. துளசி இலைகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நேரடியான சூரிய வெளிச்சம் துளசிக்கு ஆகாது. அளவா வெயில் படுற இடத்துல வச்சு துளசியை வளர்க்கலாம். அதிகப்படியான ஈரம் துளசிக்கு தேவை. அதனால வெயில் காலத்துல தினமும் 2-3 முறையும், குளிர்காலத்துல 1 முறையும் பாசனம் செய்யணும். ஒரு கால் நேரடியான வெயில் படுற இடத்துல துளசி செடி இருந்தால் இன்னும் அதிகமான தண்ணீர் தேவைப்படும். எவ்வித ரசாயனமும் துளசிக்கு தேவைப்படாது. துளசி செடியை வளர்க்கறதுக்கு முன்னால அதற்கு ஈரத்தை தக்க வைக்கும் ஈர வைக்கோலை வைப்பாங்க. துளசி செடியில பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டா துளசியின் வளர்ச்சியும் வாசனையும் தடைப்படும். அதனால பூக்கள் வர ஆரம்பிச்சா அதை அகற்றிடணும். துளசி செடியில ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு துளசி செடி வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.